நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் உத்ரார்த் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது சூரியோதய் புக்கில் இருக்கக்கூடிய ஏகாங்கி, அதாவது ருஷ்யஸ்ரிங் அப்படிங்கிற ஒரு ஏகாங்கி. இதில் நாடகம், ஓரங்க நாடகம் அப்படின்னு அர்த்தம். नाटककार का परिचय श्री विपिन चंद्र बंधु हिंदी एकांकी क्षेत्र में अपना एक महत्वपूर्ण स्थान रखते हैं. அதாவது ஸ்ரீ விபின் சந்திர பந்து ஹிந்தி ஓரங்க நாடக க்ஷேத்திரன துறையில் அப்புனா அப்படின்னா தனக்கென்று ஓன் அப்படின்னு அர்த்தம். ஏக் மகத்துவபூர்ண ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தான் ரக்தேகன் இடத்தை வைத்திருக்கிறார். ஏகாங்கி நாட்டகோங்மே ஓரங்க நாடகத்தில் உனோங்னே அவர் अपनी प्रतिभा का अच्छा परिचय दिया है. தன்னுடைய பிரபான ஆற்றல் திறமையை நன்றாக பரிச்சய் தியாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். உன்கா பாஷா பிரயோக் பி அவருடைய மொழி உபயோகமும் அத்தியந்த் ஸ்துத்ய பன் படாகை அதாவது மிகவும் புகழத்தக்கதாக ஆகியிருக்கிறது. சாதாரண சே சாதாரண ஒரு சாதாரண கதாவஸ்து கோபி கதை கருவையும் கலாக்கே டான்சேமே கலை என்ற அந்த அச்சில் வார்த்து ரம்யாதிரம்ய மிக அழகாக பனா சக்திகை உண்டாக்க முடிகிறது. ருஷ்ய ஸ்ரிங் பௌராணிக்னா பழங்கால அல்லது புராதன தொடர்பான கதாவஸ்துசே கதை கருவுடன் சம்பந்த ரக்தாக தொடர்பு வைத்திருக்கிறது. ருஷ்ய ஸ்ரிங் கே சரித்திர துவாரா ருஷ்யஸ்ரிங்குடைய கேரக்டர் கே துவாரா மூலமாக நாடகக்காரனே நாடக ஆசிரியர் திக்லாயாக இதை காண்பித்து இருக்கிறார். கி மானவ் கி பூர்ணதா அதாவது ஒரு மனிதனுடைய முழுமை கோரே சித்தாந்தோங் பர் அதாவது இந்த கடுமையான கொள்கையை ஆதாரித் நகி ஆதாரமாக கொண்டது அல்ல, அனுபவ ஜன்ய அது அனுபவத்தால் பிறந்த ஞான் பர் அந்த அறிவை நிர்தாரித்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரஸ்துத் நாடகமே பிரசுரிக்கப்பட்ட நாடகத்தில் யபி தர்ஷாயா கயாக இதுவும் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. கி வியக்தி கே கல்யாண் சே ஒரு மனிதனுடைய நன்மையால் சமஷ்டி கா கல்யாண் ஒரு கூட்டமைப்பு அல்லது எல்லாருக்கும் கல்யாண் ஹி சிரேஷ்டக எல்லாருடைய நன்மையும் மேன்மையானது. வஹி மகான் சம்ஜா ஜாத்தகை அவனே மிகச் சிறந்தவனாக எண்ணப்படுகிறான். ஜோ தூசரேங் கேலியே ஜீத்தாகை யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறாரோ அவர்கள்தான் சிறந்த மகான்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ருஷிரஸ்ரிங் இஸ்லியே மகான் நகி பனே ருஷ்யஸ்ரிங் இதனால் மகானாக ஆகவில்லை. கி சக்கல் சாஸ்திரோங்கு கா சமக்ர ஞான் அதாவது எல்லா சாஸ்திரங்களையும் சமக்ர நான் ருஷ்யஸ்ரிங் இஸ்லியே மகான் நஹி பனே ருஷ்யஸ்ரிங் இதனால் மகானாகவில்லை. கி உனோங்னே அவர் ஷக்கல் சாஸ்திரோங்கா சமக்ர அதாவது சக்கல்னா மொத்தமான சாஸ்திரங்களுடைய ஒட்டுமொத்த சமக்ரான ஒட்டுமொத்த ஞான் பிராப்த கர்லியா ஞான நாலேஜை பெற்றுவிட்டார். லேக்கின் ஆனால் வே இஸ்லியே மகான் பனே ஆகையால் அவர் இதனால் இஸ்லியே மகான் பனே இஸ்லியேன ஆகையால் சிறந்த மனிதனாக ஆனார். கி தட்டுன்னு அர்த்தம். உனோங்னே அங்க ராஜ்யத்தினுடைய அகால் பீடித்து பிரஜாக்கா அகால்னா பஞ்சத்தால் பீடிக்கப்பட்ட மக்களை உத்தார் கியா சீர்திருத்தினார். ஏகாங்கி கா சாராம்ஸ் இப்போ ஓரங்க நாடகத்தினுடைய சாராம்சம் பிராச்சீன் கால்மி பழங்காலத்தில் அங்க ராஜ்யத்தில் ரோமுபாத் என்ற பெயருடைய ராஜா ராஜ்ய கர்த்தேத்தே ராஜா ஆட்சி செய்து வந்தார். ரோம்பாத் நல்ல குணம் சீல் சம்பன்ன ஒழுக்கம் நிறைந்த பிரஜா வர்ஷல் ராஜாதே மக்கள் விரும்பக்கூடிய அரசராக இருந்தார். ஏக் பார் ஒரு முறை உன்கே ராஜ்யமே அவருடைய ராஜ்யத்தில் அனாவிருஷ்டிக்கே காரன்
அதாவது வறட்சி மழையின்மையின் காரணத்தால் சப் ஃபஷல் சூக்கு கை, எல்லா விளைச்சலும் காய்ந்து விட்டது. பிரஜா பூக், மக்கள் வந்து பசி அவுர் மற்றும் பியாஸ் சே, பியாஸ்ன தாகத்தால் தடப்புக்கர் பிரான் தேனே லகி, அதாவது துடிதுடித்து உயிரை கொடுக்க தொடங்கினார்கள். பசுவோங் கே பி, விலங்குகளுக்கும் கஷ்டகே சீமா நஹீரஹி, இந்த கஷ்டத்திற்கான ஒரு எல்லை இல்லாமல் இருந்தது. லோக் சமஜ்னே லகே, மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். தெய்வ பிரகோப்கே காரன், அதாவது தெய்வ கோபத்தின் காரணத்தால் இஸ் பிரகார்கா, இம்மாதிரியான கஷ்ட ஹோ ரகாகை, கஷ்டம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லியே யக்ஞாதி பி, இதனால் வந்து யக்ஞான யாகமும் கர்னேகோ வே தயார் ஹ, செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். கோயி கிசி பூஜா பாட், யாராவது ஏதாவது ஒரு பூஜை பாடம் கர்னேகோ கஹேதோ செய்ய சொன்னால் வேபி அதையும் கர்ச்சுக்கேகை செய்து முடித்து இருக்கிறார்கள். லேக்கின் ஆனால் கோயி ஃபாய்தா நஹி ஹுவா, எந்த பலனும் உண்டாகவில்லை. வர்ஷா கா கோயி பி லக்ஷன் பிரகட் நஹி ஹுவா, மழைக்கான எந்த ஒரு லட்சணமும் அதாவது சிம்டம்ஸும் வெளிப்படவில்லை. பிரகட் நஹி ஹுவானா வெளிப்படவில்லை. பிரஜா கா அந்திம் சகாரா ராஜா ஹோத்தாக, பிரஜானா மக்கள், மக்களுடைய கடைசி ஆதரவு வந்து ராஜா. இஸ்லியே ஆகையால் பிரஜா ராஜா கே சம்முக், மக்கள் வந்து அரசருக்கு முன்னால் ஆகி வந்தார்கள். அவர் ராஜா சே பகுத் விந்தி கி, அரசரிடம் மிகவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அவர் மேலும் படேஹி கருண் ஸ்வர்மே, மிகப்பெரிய அந்த இரக்கமான குரலில் அப்னே கஷ்டோங்கோ, தங்களுடைய கஷ்டங்களை தூர் கர்னேக்கா, போக்குவதற்கான அனுனை வினை, அதாவது பணிவுடன் வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக்கொள்ள வினை கர்னேலகே செய்ய தொடங்கினார்கள். ராஜா ரூம்பாத் அப்னே பிரஜா கா துக் சுன்கர், தன்னுடைய மக்களுடைய துக்கத்தை கேட்டு அத்தியந்த் மிகவும் சிந்தா துர்ஹுயே கவலையடைந்தார். அங்க ராஜ்யத்தில் ராஜா துரந்து உடனே அப்னே சபாசதோங்கோ, தன்னுடைய சபை உறுப்பினர்களை புலாக்கர் அழைத்து இச்சமஸ்யாக்கோ தூர் கர்னேக்கி, இந்த பிரச்சனையை வந்து போக்குவதற்கான சலாஹ் ஆலோசனை மாங்கி கேட்டார். மகா மந்திரி, அதாவது பெரிய மந்திரிகள், சேனாதிபதிகள் அவர் அந்நிய லோகோங்னே, மேலும் மற்ற மக்களும் பகுத் விசார் கியா, மிகவும் சிந்தித்தார்கள். ராஜானே அப்னே தர்மாத்தியக்ஷ, அதாவது மத தலைவர்களிடமும் இச்சமஸ்யாக்கா காரன், இந்த பிரச்சனைக்கான காரணம் அவர் நிவாரண் பூச்சா, அதற்கான தீர்வை வந்து கேட்டார். தர்மாத்தியக்ஷனே பி, அவர் மத தலைவரும் கயி கிரந்தோங்கோ படுகர், பல நூல்களை படித்துவிட்டு உஸ்மே உல்லேக்கியே கயே, அதில் குறிப்பிடப்பட்ட குச் மார்க் பதாயே, சில வழிகளை சொன்னார். உன் தர்ம கிரந்தோங் பர், அந்த மத நூல்களில் தியே கொடுக்கப்பட்ட உபாயோங்கே அனுசார், திட்டங்களுக்கு ஏற்ப ஜோ பூர்ண ரூப்சே, யார் வந்து முழு வடிவத்தில் பிரம்மச்சாரி விரத் பர் அட்டல்கோ, அந்த பிரம்மச்சாரி விரதத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ, உசே யதி ராஜ்யக்கி சீமா பர், அவர்களை வந்து இந்த ராஜ்யத்தினுடைய எல்லையில் லா சகேதோ கொண்டு வர முடிந்தால், உஸ்கே பதார்ப்பன் கர்த்தேகி, அவர்கள் வருகை புரிந்த உடனேயே வர்ஷா ஹோனே லகேகி, மழை பொழிய தொடங்கும். ராஜானே அப்படி சேனாபதிக்கோ, ராஜா தன்னுடைய சேனாதிபதியை பிரம்மச்சாரிக்கா பதா லகானே கேலியே, யார் பிரம்மச்சாரியாக இருக்கிறார்களோ அவர்களை வந்து அடையாளம் காண்பதற்காக, அவருடைய முகவரியை அறிந்து கொள்வதற்காக பேஜா தியா அனுப்பி வைத்தார். சேனாத்தியக்ஷனே படைத்தலைவரும் டூண்டுகர் பதா லகாயா, தேடி அந்த அடையாளத்தை முகவரியை சொன்னார். ஐசே பூர்ண பிரம்மச்சாரி, இப்படிப்பட்ட முழுமையான ஒரு பிரம்மச்சாரி ருஷ்ய ஸ்ரிங் ஹி ஹே, ருஷ்ய ஸ்ரிங் தான். வே அப்பனே பிதாஜி விபாண்டக் ருஷிக்கு மாத்திர ஜான்தேகே, அவர் வந்து இந்த ருஷ்யஸ்ரீங் வந்து தன்னுடைய அப்பா விபாண்டக் ருஷியை மட்டும், முனிவரை மட்டும் மான் ஜான்தேத்தே அறிந்திருந்தார். அவர் உன்கோ ஸ்திரியோங் தக்குக்கா ஞான் நகிகை, அவர்களுக்கு அது பெண் அப்படிங்கிற வரைக்கும் கூட அந்த நாலேஜ், பெண்ணா இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நாலேஜே கிடையாது.
ஐசே கட்டர் பிரம்மச்சாரிகை ருஷ்ய ஸ்ருங். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான பிரம்மச்சாரி தான் ருஷ்ய ஸ்ருங். லேக்கின் ஆனால் ருஷ்ய ஸ்ருங்கோ அங்குராஜ்ய தக் லிவா லானே கி ஜிம்மேதாரி கோன் லேங்கே. ஆனால் ருஷ்ய சிங்கை வந்து அங்கராஜ்யம் வரை அழைத்து வருவதற்கான ஜிம்மேதாரி பொறுப்பை கோன் லேங்கே யார் எடுத்துக்கொள்வார்கள்? ராஜா கே சம்முக், ராஜாவுக்கு முன்னால் அப் யஹி ஜட்டில் பிரஷன், இந்த கடுமை சிக்கலான ஒரு கேள்வி உபஸ்தித் ஹுவா, ஆஜரானது. மகா மந்திரி சே இஸ்கி சலாஹ் மாங்கி கயி, மிகப்பெரிய மந்திரியிடம் இதற்கான ஆலோசனை வந்து கேட்கப்பட்டது. மகா மந்திரினே சலாஹ் தி, அவர் மகா பெரிய மந்திரி வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இஸ் மகான் காரியக்கோ கர்னே கேலியே, இந்த சிறந்த காரியத்தை செய்வதற்காக அங்கராஜ்யக்கு பிரதான் நர்த்தகி, அங்கராஜ்யத்துடைய தலைமை நாட்டியக்காரி ஊர்வசிகி யோகியகை, ஊர்வசி தான் தகுதியானவள். இஸ்லியே ராஜானே, ஆகையால் ராஜா ஊர்வசிக்கோ, ஊர்வசியை புலாவா தியா, அழைப்பு விடுத்தார். ஊர்வசிக்கோ சாவ்தானி சே, இந்த ஊர்வசியை ஜாக்கிரதையாக யஹ் காம் சௌம் தியா கயா, இந்த வேலை ஒப்படைக்கப்பட்டது. ருஷ்ய ஸ்ருங் பரம் தேஜஸ்வி முனி விபாண்டக்கே ஆத்மஜிதே, அதாவது ருஷ்யசிங் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒளி பொருந்திய முனிவர், விபாண்டக்குடைய ஆத்மஜ் மகன். ருஷ்ய ஸ்ருங்னே 4 மாஸ்கி உம்ரமேகி, அந்த ருஷ்ய சிங்குடைய 4 மாத வயதிலேயே அப்படி மாதா கோதியா, அவனுடைய தாயை வந்து இழந்து விட்டார். தபுசே, அப்பொழுதிருந்து லேக்கர் எடுத்துக்கொண்டால் பிதா விபாண்டக் மகரிஷினே, அப்பா விபாண்டக் மகரிஷி தான் அப்பனே அபோதி சிசுக்கோ, தன்னுடைய ஒன்றுமறியாத குழந்தையை படே பிரேம்சே, மிக அன்புடன் பாலா அவுர் போசா, அதாவது வளர்த்தார். உன்னோனே அப்புனே புத்திரக்கே சரித்திரக்கோ உத்தம் பனாயா, உன்னோனே அவர் அப்படின்னா தன்னுடைய புத்திர மகனுடைய கேரக்டரை வந்து சிறந்ததாக ஆக்கினார். உன்னே புத்திரக்கோ, அவர் மகனுக்கு இந்திரிய ஜன்ய சுக், அதாவது ஐம்புலன்களால் உற்பத்தியாகக்கூடிய அந்த இன்பத்திலிருந்து சதா தூர் ரக்கா, தொலைவில் வைத்தார். இந்திரியங்கன்னா உடம்பு, உணர்வால் பிறந்த அந்த இன்பத்தை வந்து சதா தூர் ரக்கா, எப்பொழுதுமே வந்து தொலைவில் வைத்திருந்தார். ருஷ்யஸ்ருங் கி அவஸ்தா, அவருடைய நிலைமை அப் 26 சால் கி ஹே, 26னா 26 வயது உடையவராக இருந்தார். அவருடைய வயது 26. ஃபிர்பி, இருந்த போதிலும் அப்பனை பிதாக்கே அதிரிக்த, தன்னுடைய தகப்பனாரை தவிர கிசி அந்நிய மனுஷக்கோ, வேறு எந்த மனிதனையும் பகச்சான் நகி சக்தேத்தே, அடையாளம் கொள்ளாமல் இருந்தார். உன்ஹேங் ஸ்திரீ அவர் புருஷுக்கே பேத், அவருக்கு வந்து பெண் ஆண் அப்படிங்கிற வித்தியாசம் வரைக்கும் அந்த ஞான் நகீதா, அந்த நாலேஜ் இல்லாமல் இருந்தார். இஸ் அவசர் பர், இந்த சந்தர்ப்பத்தில் விபாண்டக்கே மித்ர, விபாண்டக்குடைய நண்பன் முனி கௌதம்பி கஹ்தேகை, முனிவர் கௌதமும் சொல்கிறார். கோரே சித்தாந்தோங், அதாவது வெற்று சித்தாந்தங்களால் கொய் லாப் நகி, எந்த நன்மையும் இல்லை. சன்சார்கே அனுபவ் நகித்தோ, உலக அனுபவம் இல்லாவிட்டால் கோயி பி லாப் நகி, எந்த நன்மையும் இல்லை. அனுபவ ஜன்ய ஞான் ஹி சர்வஸ்ரேஷ்ட ஹை, அதாவது அனுபவத்தால் பிறந்த அறிவு தான் வந்து எல்லாவற்றையும் விட சிறந்தது. இசி சமய், இந்த சமயத்தில் ஊர்வசி பிரம்மச்சாரிக்கே வேஸ்ம, ஊர்வசி வந்து பிரம்மச்சாரி வடிவத்தில் ருஷ்ய ஸ்ருங்கே யகாங் பகுஞ்சி, அவருடைய இருப்பிடத்தை அடைந்தாள். உஸ்கே சஞ்சல்வா தேஜ்பூர்ண யவனோங் நயனோங் கி ஷோபா, அவருடைய அந்த சஞ்சலம் நிறைந்த நல்ல பிரகாசமான அந்த கண்களுடைய அழகு, நிரக்குக்கர், அதாவது காண காண ருஷ்யஸ்ருங் அர் நிவர்ச்சனீய, அதாவது விவரிக்க முடியாத ஆனந்துகா அனுபவ கர்னே லகே, ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்கினார். அவசர் பாக்கர், நல்ல சந்தர்ப்பத்தை பெற்று ஊர்வசினே அப்புனா பாகு யுகல், அதாவது 2 கைகளையும் உன்கே கண்டுமே தியா, அவருடைய கழுத்தில் வைத்தார். அவர் ஆங்கோங் டால்கர், கண்களை வந்து ஒரு பார்வை பார்த்து உன்கே ஹிருதயமே, அவருடைய மனதில் அனுராகிக்கு பாவனா உற்பன்ன கருதி, அதாவது அந்த காதல் என்ற எண்ணத்தை வந்து உற்பத்தி செய்துவிட்டாள். ஊர்வசினே அப்பனா பரிச்சய யோங் தியா, தன்னை வந்து இவ்வாறு அறிமுகப்படுத்தி கொண்டாள்.
மை ஏக் ருஷி குமாரி ஹூம், நான் வந்து ஒரு முனிவருடைய பெண். பிரம்மச்சாரி ஹூம், நான் ஒரு பிரம்மச்சாரி. யகாங் சே தீன் யோஜன் தூர் பர் ஹமாரா ஆசிரம ஹை, இங்கிருந்து 3, அதாவது தீன் யோஜன் தூர் அப்படின்னா 8 மைல் தொலைவில் எங்களுடைய ஆசிரமம் இருக்கிறது. ஆப் பி ஹமாரே ஆசிரம் பர் ஐயன, ஆப் பி நீங்களும் எங்களுடைய ஆசிரமத்திற்கு வரலாம் அல்லவா. ஜப் ஊர்வசி கே ஸ்பர்ஷே, எப்பொழுது ஊர்வசியுடைய தொடு உணர்ச்சியினால் ருஷி புத்திரக்கோ அந்த முனிவருடைய மகனுக்கு தோடிசி வாசனா ஜாகிருத் ஹுயி, கொஞ்சம் ஒரு சிற்றின்பங்கள் வந்து விழித்தெழுந்தால் வே ஊர்வசி கே சாத் கஹீம்பி, அவள் வந்து ஊர்வசியுடன் கஹீம்பி எங்கும் ஆனேகோ தயார் ஹோகையே, வருவதற்கு தயாராகி விட்டார். ருஷ்ய சிங்கோ அப்தக், ருஷ்ய சிங்குக்கு அப்தக் இதுவரை கோரே சித்தாந்த கா ஞான் ஹி பிராப்த ஹுவா, வெற்று கோட்பாட்டினுடைய அறிவை வந்து பெற்றுவிட்டார். அனுபவ ஜன்ய ஞான் நஹீதா, அதாவது அனுபவத்தால் பிறந்த நாலேஜ் இல்லாமல் இருந்தது. இஸ்லியே ஆகையால் வே ஊர்வசிக்கு பாத் சுன்கர், ஊர்வசியுடைய பேச்சை கேட்டு உஸ்கே பீச்சே சல்னே லகே, அவளை பின் தொடர தொடங்கினார். ஜப் ருஷிகுமார் ருஷ்யசிங் ஊர்வசி கே சாத், எப்பொழுது வந்து அந்த முனிவருடைய மகன் ருஷ்யசிங் ஊர்வசியுடன் அங்கு ராஜ்ய ஆயே அங்கராஜ்யத்திற்கு வந்தாரோ, தப் உன்கே பதார்ப்பன், அவருடைய வருகை சீமாப்பர் எல்லையில் படுத்தேகி பட்ட உடனேயே அங்கராஜ்யமே அங்கராஜ்யத்தில் பானி பர்ஷ்னே லகா, மழை பொழிய தொடங்கியது. தீரே தீரே மெல்ல மெல்ல ருஷ்யசிங்னே சாரா விற்த்தாந்த் எல்லா கணக்குகளையும் ஜான்லியா அறிந்து கொண்டார். இதர் அங்கராஜா ரோம்பாத், இங்கே வந்து அங்கராஜா ரோம்பாத் வந்து ருஷ்யசிங்கே மகான் பிரபாவ்சே, அதாவது சிறந்த ஆற்றலால் அத்தியந்த பிரபாஹித் ஹுயே, மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் உனோங்னே அப்னி புத்ரி, அவர் தன்னுடைய மகள் சாந்தா கா விவாஹ் படே சமாரோகமே, ரொம்ப கொண்டாட்டத்துடன் சம்பன்ன கர்க்கே, அதாவது ஏற்பாடு செய்துவிட்டு ருஷ்யசிங்கோ அப்னா ஜாமாதா பனாலியா, அவரை வந்து தன்னுடைய மாப்பிள்ளையாக ஆக்கிக் கொண்டார், மருமகனாக ஆக்கிக் கொண்டார். ருஷ்யசிங் கே ஆகமன் சே, ருஷ்ய சிங்குடைய ஆகமன வருகையினால் அங்கு ராஜ்யமே சுபிக்ஷ ஹுவா, சுபிக்ஷம் உண்டானது. அங்கு ராஜா கே இஸ் பிரகார் கா வியவஹார் சே, அங்க ராஜாவுடைய இந்த மாதிரியான ஒரு நடைமுறையால் விபாண்டக்கோ அத்தியந்த குரோத் ஆயா, அதாவது ருஷ்யசிங்குடைய அப்பா விபாண்டக்கிற்கு மிகவும் கோபம் வந்தது. உன்னோனே சோச்சா, அவர் யோசித்தார், அதர்மி அங்கு ராஜ்னே மேரி வர்ஷோங் கி தபிஷ்யா, அதாவது முறையற்றவன், தர்மினா தர்மம்னா முறையான, அதர்மி அங்கராஜ்னே அங்கராஜா வந்து மேரி வர்ஷோங்கி தபஸ்யா, நான் வருடக்கணக்காக இருந்த அந்த தபத்தை அவர் சாதனையை நஷ்ட கர்தியா, அழித்து விட்டார், நஷ்டமாக்கி விட்டார். மை உன்கா சத்யநாஸ் கர்க்கே ரகுங்கா, நான் அவரை சத்யநாஸ்னா அழித்து விடுவேன். யஹி இராதா லேக்கர், இந்த முடிவை எடுத்துக்கொண்டு விபாண்டக் ராஜா கே யகாங் ஜா பகுஞ்சே, ராஜாவுடைய இருப்பிடத்தை சென்றடைந்தார். ராஜானே வினம்ர ஹோக்கர், பணிவுடன் உன்கி அபியர்த்தனா கி, அபியர்த்தனான வரவேற்றல் அப்படின்னு அர்த்தம், வரவேற்றார். மகா மந்திரினே ஹாத் ஜோட்கர் கஹா, அந்த பெரிய மந்திரி வந்து கையை கூப்பிக்கொண்டு சொன்னார், ருஷ்யசிங்கே லாக்கோங் பிராணியோங்கோ ஜீவன் தான் தியா, ருஷ்யசிங் வந்து லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு வாழ்க்கையை தானமாக கொடுத்திருக்கிறார். ஏ லஹ் லஹாத்தே கேத், இந்த பசுமையாக இருக்கின்ற வயல்கள், ஹரே பரே பேடு, இந்த பசுமையான மரங்கள், ஹர்ஷோல்லஷித் உல்லசித், ஹர்ஷோ உல்லசித் அப்படின்னா மிக மகிழ்ச்சியாக உல்லாசமாக இருக்கின்ற மக்கள். சப் ஆப்கே புத்திரக்கா, எல்லாமே உங்கள் மகனுடைய, அவர் ஆப்கே சர்ணோங்காகி, உங்களுடைய பாதங்களுக்குத்தான் புண்ணிய பிரதாப் புண்ணியத்தை வந்து கொடுக்கும். ருஷ்யசிங் நே மகான் உப்கார் கியாக, ருஷ்யசிங் வந்து மிகச்சிறந்த ஒரு உதவியை செய்திருக்கிறார். ஆப்கி தபஸ்யா, உங்களுடைய தபம் பிரஷ்ட் நகி கெட்டு போகவில்லை, அபித்து மாறாக சஃபல் ஹுயி வெற்றி பெற்று இருக்கிறது.
ऐसे சாது வச்சனோங் சே இப்படிப்பட்ட சாதுவுடைய பேச்சால் விபாண்டக் சாந்துகுயே அமைதி அடைந்தார். அவர் சபுகோ ஆசிர்வாத் தேக்கர் எல்லோருக்கும் ஆசிர்வாதம் கொடுத்துவிட்டு வகாங்சே சலேகையே அங்கிருந்து சென்று விட்டார். இதில் வந்து டிப்பணி வரும் உங்களுக்கு, வந்து இதில் விபாண்டக் வரும், ஊர்வஷி வரும், அதே மாதிரி அங்கராஜ் ரோம்பாத் இவங்களை பற்றி டிப்பணி வந்து இதுக்கு பின்னால் தொடரும்.